நம்ம இன்னைக்கு ஒரு புது அனிமி தான் பார்க்க போறோம். இதோட பேர் வந்து சோர்ட் ஆஃப் கம்மிங். சீசன் 2 மொதல் எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சீசன் 1 யூடியூப்ல இருக்கு. சரி வாங்க நம்ம மொதல் எபிசோடு என்னன்னு பார்ப்போம். ஹீரோ வந்து மாஸ்டரை தான் பாக்குறான். உன் காலுக்கடியில ஒரு மிகப்பெரிய பாதை இருக்கு, அதை நோக்கி போற வேலையை பாரு. அதை சொல்லிட்டு அவருமே இந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிட்டாரு. பலாயிரம் ஆண்டுகளா அந்த இருளுமே சாதாரண ஒரு ஒளியினாலதான் இருக்கு. இவங்க சொல்ற வார்த்தைகள் அப்படியே ஹீரோவுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து ஹீரோ இங்கே கிளம்பி போற மாதிரி தெரியுது. சீசன் 2 மொதல் எபிசோடுமே அதுல இருந்து ஆரம்பிக்குது. ஆரம்பத்திலேயே 3 பேர் ஒரு வீட்டுக்குள்ள தான் போறாங்க. அந்த வீடு அந்த பொண்ணுமே சுத்தி முத்தி பாக்குது. நம்ம ஊருக்குள்ள இந்த புக்கோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா? அந்த பொண்ணுமே அது 60 காசுன்னு சொல்லுது. இந்த புக்ல அதிகமான போதனைகள் தான் இருக்கு. எல்லாமே ரொம்ப கம்மியான காசு மாதிரி தான் தெரியுது. பணக்கார வாழ்க்கையிலே இவங்க சுத்தமா இல்ல இருக்கு. இதை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? மகாராணி, நீங்களும் இளவரசருக்கு நல்ல வழியை தான் காட்டுறீங்க. லூ குடும்பத்துல இருந்து ஒரு புக்குமே அனுப்பியிருக்காங்க. அவங்க கூட இன்னும் அந்த புக்கை திறந்து படிச்சு கூட பார்க்கல. அவ கொடுத்தத ராணியுமே என்னன்னு வாங்கி பாக்குறாங்க. அந்த புக்குல இருந்து ஒரு பேப்பருமே கிடைக்குது. அந்த புக்ல இருக்க மந்திரத்தை சொல்லி அந்த பேப்பர் அங்க தூக்கி போடணும், ஒரு மந்திர வாசலுமே ஓப்பன் ஆகுது. ராணியுமே உள்ள போய் என்னன்னு பாக்குறாங்க. சில பேர் பிறக்கும் போதே அதிர்ஷ்டத்தோட பிறக்குறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையுமே ரொம்ப நல்லா தான் போகுது. அதே நேரத்துல சில பேர் துன்பத்துக்காகவே பிறக்குறாங்க. என்னை எதிர்க்கணும்னா கண்டிப்பா 3 இடத்த தாண்டி தான் வரணும். அதுக்கடுத்து ராணியுமே அந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க. இங்க பாரு, நம்ம இந்த வீட்டுக்கு வந்து சுத்தமா அடையாளமே இருக்க கூடாது பாத்துக்க. ராணி அந்த புக்ல உள்ள மந்திரத்தை திருப்பி சொன்னோன்னு இடம்லாம் மாறிட்டு அந்த இடத்துல 2 சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆள் வந்து தூரத்துல இருந்து எட்டி பாக்குறாரு. இங்க நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அடுத்து ராணிக்கு இந்த சரியான கோவம் வந்துட்டு அதை விட்டு மொத்தமா ராணியுமே வெளில வந்துட்டாங்க. ராணியை பாக்குறதுக்காக அங்க ஜெனரலுமே வந்திருக்காரு. ஜெனரல், நான் சொன்னது எல்லாத்தையும் தப்பா நினைக்கிறியான்னு? அதை பத்தி எனக்கு எதுவும் முழுசா உண்மை தெரியாது. ப்ளூ வாட்ச்கிட்ட சரணடைஞ்சவன் தானே நீ? இவரோட பேர் வந்து வாங், ஜெனரல் வாங். நீ ஒரு அறிவாளின்றது எனக்கு நல்லாவே தெரியும். கொலையை பத்தி எல்லாம் பொது இடத்துல எல்லாம் நம்ம பேச வேணாம். அந்த மாதிரி பண்ணாத, எனக்கு அது சுத்தமா பிடிக்க மாட்டுது. கருணைக்கு கொஞ்சமாச்சும் மதிப்பு கட்ட கத்துக்க. சரி, அப்படின்னா நான் தான் ஒரு ஆள் அனுப்ப வேண்டியதா இருக்குமோ? நீங்க சொன்னதுமே சரிதான். நான் ஒரு உடஞ்சு போன ஒரு சாதாரண வேட்டையாடுற நாய்பட்டு தான். இதுக்கு மேல நீங்க சொல்ற கட்டளைகளை பட்டு தான் கேட்பேன். என்னோட உயிர் நம்மளும் உங்களுக்கு தான். சரி, அப்படின்னா நீ எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. 2 பேரோட தலை வந்து கீழே விழுந்தே ஆகணும். முன்னாள் பணியகத்துல வேலை பார்த்த அந்த சாங்குமே இந்த வீட்டுக்கு சொந்தமான அந்த ஹீரோவுமே. அதுக்கடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஆத்துல மீனை தான் புடிச்சுக்கிட்டு இருக்கான் சாப்பாட்டுக்கு. இந்த பொண்ணோட பேரை வந்து நம்ம லீனே வச்சுப்போம். ஹீரோட பேர் வந்து சென்பிங் கான். எனக்கு நீ மீன் பிடிக்க கத்துறலாமான்னு அந்த பொண்ணு கேக்குது. உன்ன நான் அகாடமில சேர்த்து விடலான்னு இருக்கேன். இந்த பயணத்துல நம்ம பயங்கரமான இடத்தெல்லாம் பார்க்க தான் போறோம். இந்த பயணத்துல எனக்கு ஏதாச்சும் ஆயிட்டான்னு அதுக்கடுத்து உன் பக்கத்துல இருக்க மாட்டேன். அதுக்கடுத்து நீ உன்னை பத்திரமா பாத்துக்கணும். அப்படிலாம் சொல்லாதன்ட்டு அந்த பொண்ணு பிடிச்சி பட்டுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன் அந்த இடத்துல. நீ கண்டிப்பா அகாடமிக்கு போய் தான் ஆகணும். அங்க போனா நீ ஏகப்பட்ட புத்தகத்தை படிக்கலாம். நம்ம இடத்துல நீ தான் அப்புறமா ஒரு அறிவாளியா இருப்ப. அதுக்கடுத்து நீ ஒரு டீச்சரா மாற கூட வாய்ப்பு இருக்கு பாத்துக்க. உன் தலையில இருக்கிறது மாஸ்டர் கொடுத்த பரிசான்னு? ஆமா, நீ சொன்ன சரிதான். எனக்கு இந்த மாஸ்டர் தான் கொடுத்தாரு. அங்க பாரு, நம்ம பொண்ணுகிட்ட எவனோ ஒருத்தன் நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் ஹீரோவை தான் பதுங்கி இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள யாரும் நுழைஞ்சதை பத்தி இந்த பொண்ணுக்குமே தெரிஞ்சுட்டு இந்த பொண்ணோட பேர் வந்து ருவான். அந்த பொண்ணுமே ஏதோ ஒரு லெட்டர் தான் அங்க எழுதுது. அதுக்கடுத்து வேற சீனை தான் காட்டுறாங்க. உனக்கு நான் 4 மலையை கூட வாங்கி தர ரெடியா தான் இருக்கேன். நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? அந்த மண்ணெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அந்த ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக எதுக்காக நீ இவ்வளவு காசை செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? இவரோட பேர் வந்து கியோ. தலைநகரத்துக்கு அவன் போயிட்டானா அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்புமே கிடைச்சிரும். அதுக்குள்ள நம்ம அவன் கதையை முடிச்சாகணும். உனக்கான விலையை பற்றி என்கிட்ட சொல்லு. என்னால இங்க மகாராஜாவை கூட வர வைக்க முடியும். அதுக்கடுத்து உன் வாழ்க்கை ரொம்ப ஈஸியா போயிடும். உன் மக்களுக்கும் உன் பொண்ணுக்குமே நீ உதவி பண்ணலாம் அது மூலியமா. இதுக்கடுத்து நீ என் மாவட்டத்துக்குள்ள வரவேலை வச்சுக்காத. உனக்கு எதிராக நான் கை தூக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. சரி, அது இருக்கட்டும். எல்லாமே அவன் கிரேட்லி எல்லை அடையிற வரைக்கும் தான். அதை குடிக்கலான்னு போனா எவனோ ஒருத்தன் வரதை பத்தி அவர் இந்த இடத்த விட்டு பண்ணி கிளம்பிட்டாரு. எவ்வளவு நேரம் தான் நம்ம இங்கே உட்காந்து இருக்கிறது சொல்லு? அவ பின்னாடி நம்ம வரதவளுக்கு இப்ப விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு இப்ப அப்படி என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லலாமா? என் பின்னாடி இருக்க மணி வேற அடிச்சுட்டு ஏதோ இங்க டீமன் வர மாதிரி தெரியுது. நம்ம பொண்ணை நம்ம வேற பாதுகாத்தாகணும். இங்க அவங்க இருக்கிற இடம் ஃபுல்லாவே புகை மூட்டமா மாறிட்டு, புகை மூட்டத்துல இருந்து 2 பொடிப்பாள் வேற ஓடி வரானோ. இந்த 2 பசங்களுமே ஈர கூட அகாடமிக்கு போலான்னு தான் கிளம்பி வந்திருக்கானோ. ப்ளூ சட்டை பேர் வந்து லின்னு, அந்த சின்ன பையன் பேர் வந்து லீகுவாய். எவனோ ஒருத்தன் வரதை பார்த்து 2 பேரும் ஹீரோ பின்னாடி போய் பதுங்கிக்கிட்டானோ. ஓ, நீதான் அந்த ஹீரோ பையனான்னு அவன் வேற கேக்குறான். 5 பேரும் அப்படி யார் தான் வரப்போறாங்கன்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கானோ. அதுக்கடுத்து வேற யாரையோ தான் காட்டுறாங்க. அவன் எந்த வழியா போயிருக்கான்னு இப்ப நமக்கு சரியா தெரியல. அந்த பையன் கொஞ்சம் முன்கூட்டியா தான் இருக்கான். அது எல்லாமே ஒரு சாதாரண குழந்தையோட டெக்னிக் தான்டா. 2 பேருமே ஹீரோ எந்த வழியா போயிருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்டானோ. இவனு போன வழியில அங்க ஏகப்பட்ட பேர் செத்து கிடக்குறாங்க. இவனு 2 பேருமே ராணியோட ஆள் மாதிரி தான் தெரியுது. ரேட்லி எல்லாக்குமே 2 பேரும் வந்துட்டானோ. இவனுக்கு பின்னாடி 2 டீமன்ஸுமே பட்டுன்னு வந்துட்டு 2 பேருக்கு இடையில சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு கருப்பு சட்டை 2 பேருமே அங்க பயங்கரமா சண்டை போடுறானோ. அதுல ஒரு ஆளு கதை முடிஞ்சவன அவன் அதை பார்த்துட்டு தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடுறவன் தலையவே துண்டை வெட்டி எடுத்துட்டானோ. அதுக்கடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. யாரோ ஒரு ஆள் அந்த இடத்துக்கு புதுசா வராரு. என்னோட பேர் வந்து லியாங். என் பேருக்கான அர்த்தம் வந்து கருணை.
இங்க பாருங்க பசங்களா, நான் ஒரு வாள் வீரன்றதை யாரும் மறந்துடாதீங்க. எனக்கு ஏத்த வாள் இன்னும் கிடைக்கல, அதனாலதான் நான் இதை வச்சு இப்ப சுத்திக்கிட்டு இருக்கேன். உங்க எல்லாரையும் நான் தான் கிரேட்லி எல்லைக்கு அழைச்சிட்டு போக போறேன். நம்ம எல்லாரும் இதுக்கு அடுத்து ஒன்னாதான் பயணிக்க போறோம். பதுங்கி இருந்த 2 பேரும் இப்ப வெளில வந்துட்டாங்க. நாங்க அந்த மாதிரி லீ குடும்பத்துல தான் வேலை செய்யறோம். அவ வந்து எங்களோட பொண்ணுதான். அந்த பொண்ணு அதுக்கடுத்து ஹீரோ கிட்ட அங்க மன்னிப்பு தான் கேக்குது. நீ யாருன்னு எங்க கிட்ட ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்லன்னா உன் மண்டையை அடிச்சு திறந்துருவோம் பாத்துக்க. மேல பாருன்னு ஹீரோவும் கையை காட்டுறான். அவனுமே யார் அதுன்னு பாக்குறான். லியாங்க பட்டுன்னு ஒரு தண்ணியில தள்ளி விட்டாரு. நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கன்னு என்கிட்ட ஒழுங்கா உண்மையை சொல்லு. என்னோட பேர் வந்து லியாங்கடா. லியாங்கமே அவங்க கிட்ட இருக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிக்கிறான். அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் தான் அவருமே கேக்குறாரு. லியாங்கமே அவர்கிட்ட கொடுத்துட்டான். நான் நினைக்கிற மாதிரி இவன் கண்டிப்பா அவனாதான் இருக்கணும். அவர் வீரகுட்ட இந்த மாதிரி சொல்றாரு. இவன் உங்களை கண்டிப்பா கிரேட்லி எல்லைக்கு அழைச்சிட்டு போவான். அதை சொல்லிட்டு அவருமே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. ஈரோ வந்து இவங்க 2 பேரையும் பயணத்துல ஒன்னா சேர்த்துக்கிட்டான். ஈரோ ஒத்துக்கிட்டான்னு சொன்னதை கேட்டு 2 பேரும் செம ஜாலியா இருக்கானோ. அவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. லியாங்கமே ஒரு இலையை துண்டா வெட்டி காட்டுறேன்ட்டு வெட்டி காட்டுறாரு. இலை வந்து அங்க துண்டா கூட போகல, அதை பார்த்து அவருமே பட்டுன்னு எடுத்து வச்சுக்கிட்டாரு. லியாங்க அப்படி இப்படி வித்த காட்டிட்டு இருக்கும்போது இவன் பின்னாடி எல்லாம் ஒரு உதைய விட்டுட்டான். அதுக்கடுத்து நைட் நேரமாவே ஆயிட்டு. இங்க பாருங்கடா எல்லாரும், என்னோட வாளோட வேகத்தை இந்த மழையால கூட தொட முடியாதுடா. எல்லாருமே அவன் பண்ற வித்தையை பார்த்துதான் அங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ. நம்ம வந்து அந்த லியாங்கோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிச்சாகணும். ஹீரோமே இந்த மாதிரி காட்டுக்குள்ள அப்படியே போறான். அதுக்கடுத்து வேற ஒரு சீனை தான் காட்டுறாங்க. இவரோட பேர் வந்து சாங்கு. நீனும் இந்த இடத்துக்கு வந்துட்டியா? நான் இதை குடிச்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்துரு. பின்னாடி வர பொண்ணு கேக்குது, எதுக்காக சாங்கு கொல்ல போறீங்கன்னு. இப்ப என்னால காரணத்தெல்லாம் சொல்ல முடியாது, அவன் கண்டிப்பா இப்ப செத்தே ஆகணும். அந்த இடத்துக்கு வந்தவனுமே சாங்கோட கதையை முடிச்சு விட்டுட்டான். ஈரன் வந்து காட்டுக்குள்ள போன லியாங்க தேடிக்கிட்டு போறான். அந்த நேரம் பார்த்து சரியான மழையுமே பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோவை தேடி இந்த கருப்பு சட்டையுமே வந்துட்டானோ. ஹீரோவை சாவடிக்கிறதுக்கு தான் 2 பேருமே வந்திருக்கானோ. 2 பேர்கிட்ட ஹீரோவுமே அங்க வசமா மாட்டிக்கிட்டான். அந்த நேரம் பார்த்து அங்க லியாங்கமே வந்து காப்பாத்திட்டாரு. 2 பேருக்கு இடையில அங்க பயங்கரமான சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு. லியாங்க பார்த்தா அவனு 2 பேரும் அங்க சரியான கோவத்துல இருக்கானோ. அவனு 2 பேரால லியாங்க சுத்தமா தொடக்கூட முடியல. அதுல ஒருத்தவன் சரியான அடி வாங்கிட்டான். அவனு 2 பேரால லியாங்கோட வேகத்துக்கு ஈடே கொடுக்க முடியல. நீங்க 2 பேரும் எனக்கு ஏத்த ஆளே கிடையாதுடா. எனக்கு ஏத்த ஒரு ஹீரோவை நான் பாத்துட்டேன். அந்த பையனோட இதயத்துலதான் அந்த அழியாத வாள் இருக்கு. லியாங்கமே அங்க பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை பயன்படுத்துறாரு. இங்க பாரு, நான் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிஞ்சுதானு தெரியல. நான் சொன்ன வார்த்தைகளை நீ திருப்பி ஒரு வாட்டி சொல்லி பாரு. அதுக்கடுத்து வேற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அந்த லியாங் வந்து போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களான்னு அந்த பொண்ணு கேக்குது. சரிதான், அவன் இப்போ ஒரு பையனை தான் தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கான். போறதுக்கு முன்னாடி உனக்கு பரிசுமே கொடுத்துட்டு போயிருக்கான். அதோ தூரத்துல இருக்கு பாரு. நான் எதுக்காக உன்கிட்ட வந்தேன்னா, உன் தலையில ஒரு பின்னு வச்சிருக்க பாத்தியா? அவனை பார்த்து இப்ப ஹீரோக்குமே கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு, உன் மரணம் இப்ப நெருங்கி வந்துட்டுன்னு பயத்துல இருக்கியா என்ன? நீ யாருன்னு என்கிட்ட ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டுன்னு ஹீரோவும் கேக்குறான். இங்க பாரு, என்னோட பேர் வந்து லியாங். அதுக்கு அர்த்தம் வந்து நான் ரொம்ப இறக்கமானவன்.